நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த 2025 ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது, வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும், இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமாக இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3rd அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. 9th அக்டோபர் சுக்கிரன் அப்படிங்கிறது மாறுறாரு. செவ்வாய் பகவான் 27th அக்டோபர் மாறுறார். அடுத்து சூரியன் அப்படிங்கிறது 17th அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார். அடுத்து பாருங்கள், குரு அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு 19th அக்டோபரில் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். துலாம் ராசி காலபுருஷனின் 7வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி சுக்கிர பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசினா துலாம் ராசி தான். துலாம் ராசியை பொறுத்த வகையில் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உண்மையான உழைப்பு செலுத்தக்கூடியவங்க. ஆமாம், உண்மையான உழைப்பை செலுத்தக்கூடியவங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தனி உயர்வும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் யோசித்து செயல்படக்கூடியவங்க, பொறுமையான குணம், ஒரு நிதானமான குணம் கொண்டவர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் 9ல் இருக்கிறார். எப்படா இடத்த விட்டு ஓடலாம், வீட்டை விட்டு ஓடலாம். ஆமாம், பணங்காசு எங்கே சம்பாதிக்கிறது, வேலை ஒரு இடத்துல நிரந்தரமாக ஒரு வேலையை பார்க்க முடியல, நிரந்தரமாக ஒரு தொழிலை செய்ய முடியல. இங்கே போனால் அங்கே போகணும்னு தோணுது, அங்கே போனால் இங்கே வரணும்னு தோணுது. போகிற இடமெல்லாம் ஒரே நெருக்கடி. ஆனால் பார்த்தா குரு பார்வை இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கீங்க துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், கை கெட்டியது வாய் கெட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அடுத்து உங்களுக்கு உங்களோட உழைப்புக்கு எதிர்பாராத விதமாக வரக்கூடிய லாபத்தை கேது தடுத்துட்டார். பாதகாதிபதி சூரியன் பெரிய பாதகத்தை செஞ்சு விட்டுட்டார். அப்போ உங்களை பொறுத்த வகையில் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ராகு ஒரு பக்கம் 5ஆம் இடத்துல ராகு இருந்து பல்வேறு எண்ண ஓட்டங்களை கொடுத்து குழப்பிக்கிட்டே இருக்கிறார், ஒரே குழப்பத்தை உருவாக்குறார். அது மட்டும் இல்லாமல் சனி 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி சமாளிக்கிறது, என்ன தான் செய்கிறது? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பை பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. லக்கண அடிப்படையில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனடைங்க. தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இவை அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்தே இருக்கும். ஆமாம், உறுதியாக இருக்குது. கேட்டு பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஜாதகங்களை கொடுத்ததே நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தான். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்திலிருந்து புதனோடு பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றமே வருது. கடந்த 5 மாதங்களுக்கு பிறகு, 4 to 5 மாதங்களுக்கு பிறகு இப்போ தான் ஒரு நல்ல மாற்றத்தையே நீங்கள் சந்திக்க போகிறீங்க.
இது ஒரு சுப மாற்றம், சுப கிரகங்களின் முன்னேற்றம், மாற்றம்லாம் உருவாக போகுது. தைரியமே இப்போ தாங்க உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சலே இப்போ தான் வந்திருக்கு. கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. இவ்வளவு நாளாக ஒரு தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, எதையும் எடுத்து செய்ய முடியலை, ஒரே குழப்பம். ஆமாம், எப்போ வேலை பறிபோகும், ஆமாம், எப்போ தொழில் வந்து நட்டமாகும், லாபம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே அப்படிங்கிற வருத்தம் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு அதிசாரம் பெற்று 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு பழமொழி சொல்லுது, ஜோதிட பழமொழி. ஆனால் தொழிலில் திடீர் திருப்பம் நடக்கப் போகுது. உங்களோட வேலையில் மாற்றம் நடக்கப் போகுது. டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தொழிலில் முதலீட்டு முறையில் நல்ல லாபம் பெற போகிறீங்க. பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டம். செவ்வாய் பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் உனக்கு மறைமுகமாக முதலீட்டு மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை தர்றேன், கவலைப்படாத அப்படிங்கிற சுச்சுவேஷனை கொடுக்குறாங்க. சூரியன் பாதக அதிபதி நீசமாயிட்டார். பாதகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர், லாபத்தை தர மறுத்தவர் நீசமாயிட்டார். அப்போ பாருங்கள், இந்த காலகட்டம் ஒரு நல்ல பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசிக்கு ஆரம்பமாகுது. பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பார்த்து பயன்படுத்திக்கங்க. உங்களின் சுய ஜாதகத்தை பர்சனல் கன்சல்டேஷன் பண்ணணும். வேலை, தொழில், வருமானம் பற்றி, குடும்ப அமைப்புகள் பற்றியும், அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பற்றி ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.